இன்னைக்கு நல்லபடியாக கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாள் தொடங்கிருச்சு. இந்த வருஷம் என்னோட 3வது வருஷம். முதல் வருஷம் ஒருவேளை சாப்பாடு மட்டும் எடுத்து விரதம் இருந்தேன். 2வது வருஷம் பால் பழ விரதம். இந்த வருஷம் 3வது வருஷம் முருகப்பெருமானோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் மிளகு விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை செய்து வைக்கணும், என் கையால் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த வருஷம் முருகப்பெருமானை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கையில் வெயிலோட அழகாக குட்டி முருகனை நான் செய்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் இன்றைக்கி 3:30 டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்து முருகப்பெருமானுக்கு 5 அபிஷேகம் செய்திருந்தேன். செய்துட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு சட்கோண கோலம் போட்டு அதில் சா அப்படின்ற அக்ஷரத்தில், இன்றைக்கி முதல் நாள் இல்லைங்களா, அதனால் சா அப்படின்ற அக்ஷரத்தில் அழகாக நெய் விளக்கு ஏற்றியாச்சு. அப்புறம் வேலுக்கும் விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாடி நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மங்களாரத்தி காட்டிட்டு கையில் காப்பும் கட்டியாச்சு. இன்னைக்கு மகா கந்தசஷ்டி விரதத்தோட முதல் நாள் நல்லபடியாக முருகப்பெருமானோட அனுகிரகத்தாலையும் ஆசீர்வாதத்தாலையும் ஆரம்பிச்சாச்சு. குழந்தைக்காக மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் குழந்தை வரம் அருளுவார் அப்படின்னு முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பாரு. முழு நம்பிக்கையோட பண்ணுங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.